ஆலங்குளம் அருகே பட்டப்பகலில் அக்காவின் கணவரை துரத்தி வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட 2 கைது. புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர் ரங்கசாமி. முறைகேடு செய்ய தேர்தல் ஆணையத்தோடு பாஜக சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்கிறது. இந்திய கூட்டணி குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் பங்கேற்க பாஜக மாணவர்களுக்கு அழைப்பு. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த நாவற்குளம் பகுதியில் சொகுசு காரில் வந்த அக்காவின் கணவரை துரத்தி சென்று கத்தியால் வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் GN பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருக்கும் புதுவை மாநிலம் முத்தியால்பேட்டை சோழிநகர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணாதேவி என்கின்ற திலகா என்ற பெண்ணிற்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இவர்களுக்கு தனுஸ்ரீ என்ற மகளும் சஞ்சய் என்கின்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக மனைவி மற்றும் குழந்தைகளை கருத்து வேறுபாட்டின் காரணமாக மணிகண்டன் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் சுமார் 1 மணி அளவில் சொகுசு காரில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே நாவற்குளம் பகுதிக்கு மணிகண்டன் சென்றுள்ளார். இவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் காரை இடைமறித்து காரில் இருந்து அவரை வெளியே இழுத்து வெட்ட முயற்சி செய்தனர். அப்போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து சிறிது தூரம் ஓடி சென்ற மணிகண்டனை துரத்தி சென்று பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மணிகண்டனை மீட்டு ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டனை வெட்டியவர் மணிகண்டன் மனைவியின் தம்பி ராஜி, வயது 32 மற்றும் இவரது நண்பர் மணிகண்டன் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் கோட்டக்குப்பம் DSP உமாதேவி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு ஆரோவில் காவல் நிலைய ஆய்வாளர் திருமால் தலைமையில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் புதுவை பகுதியில் பதுங்கியிருந்த ராஜ்கமல் மற்றும் இவரது நண்பரான மணிகண்டன் ஆகிய 2வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பட்டப்பகலில் நடைபெற்ற இச்சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி கீழூர் நினைவிடம் போல் காரைக்காலிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி விடுதலை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கான ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக 10,000 பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் 5,000 புதிய பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப உணவு பங்கீடு அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, விரைவில் மாதம் தோறும் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு அடைந்துள்ள வளர்ச்சிக்கு அதன் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் தன்னலமற்ற தியாகமே அடித்தளமாக அமைந்துள்ளது. அவர்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி கீழூர் நினைவிடத்தில் அமைந்துள்ளது போல் காரைக்காலிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்றார். இதனிடையே பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை சீர்குலைக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் ஜனநாயக சீர்கேட்டை கண்டித்தும், சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாததை கண்டித்தும் விடுதலை நாள் விழாவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 4ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கூட்டணி அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி மற்றும் மின்கட்டண உயர்வு தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் தேர்தலையொட்டி முறைகேடு செய்ய தேர்தல் ஆணையத்தோடு பாஜக சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்கிறது. எங்கள் எதிர்ப்பையும் கருத்துக்களையும் வரும் திங்கட்கிழமை காலை தேர்தல் துறை அதிகாரிகளிடம் பதிவு செய்ய உள்ளோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு ஆதரவு தந்தோர் ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு தற்போது குறை கூறி
புதிய கட்சி ஆரம்பிக்கிறார்கள். இதனால் 2026 தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு பாதிப்பில்லை. இந்திய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் போட்டியிடும். அதேபோல் மின்கட்டண உயர்வை கண்டிக்கின்றோம். வரும் செவ்வாய்க்கிழமை காலை தலைமைச் செயலகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா கட்சியின் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கட்சியின் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி பட்டேலின் சிறப்புகள் மற்றும் வரலாற்றை எடுத்துரைத்தார். மேலும் நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் ஒற்றுமை ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாகவும் இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் ரத்னவேல், பொருளாளர் ராஜகணபதி, செயலாளர்கள் புகழேந்தி, தமிழ்மாறன், கௌரி சங்கர், சமூக ஊடகத் தலைவர் கார்த்திகேயன், மாநில ஊடகத் தலைவர் நாகேஸ்வரன், மாநில மகளிரணி தலைவர் ராமரை செல்வி, பட்டியலின தலைவர் காத்தவராயன், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பிரிவு தலைவர்கள் சரவணகுமார், ரவி, சிவபெருமான், ஊடகப் பிரிவு காமராஜ், தேவநாதன் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் விடுதலை நாளை முன்னிட்டு அரசு கட்டிடங்கள், தலைவர்களின் சிலைகள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியிலிருந்து 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை பெற்றது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரியில் அரசு சார்பில் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் நவம்பர் 1ஆம் தேதியே புதுவை விடுதலை தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரியின் விடுதலை நாள் கொண்டாடப்படும் என ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தபோது அறிவித்திருந்தார். அதன்படி ஆண்டுதோறும் புதுச்சேரியில் நவம்பர் 1ஆம் தேதி மாநில விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் இன்று நவம்பர் 1 அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி இரவு புதுச்சேரி கடற்கரை சாலை, ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலக கட்டிடம், சட்டப்பேரவை வளாகம், கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலை, தலைவர்கள் சிலைகளுக்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. இரவில் கண்கவரும் வகையில் வண்ண மின் விளக்குகள் அமைக்கப்பட்டதால் புதுச்சேரி விழாக்கோலம் பூண்டது. கண்களை கவரும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையில் உள்ள ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை நதீஸ்வரர் ஆலயம் 5 நிலை ராஜகோபுர நிலை வாசக்கால் வைக்கும் விழா நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள் பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலயம் 5 நிலை ராஜகோபுர நிலை வாசக்கால் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் திருப்பணி குழுவினர், கோவில் நிர்வாக அதிகாரி, இளைஞர் குழு, மகளிர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களின் சிறப்பு பேரணியை SSP கலைவாணன் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுவை மாநிலம் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழை பறைசாற்றும் வகையில் சிறப்பு பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற புதுவை மாநில SSP கலைவாணன் மற்றும் SP ஸ்ருதி யாரக்கட்டி மற்றும் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், துணை ஆய்வாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மணிமேகலை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய பகுதிகளில் பேரணியாக சென்றனர். சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டத்தை நிறுத்த வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையமே வெளிமாநில வாக்காளரை திணிக்காதே, புதுச்சேரியில் இந்திக்காரர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்காதே, சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டத்தை நிறுத்து என வலியுறுத்தி இன்று புதுச்சேரியில் ராஜா திரையரங்கம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, துறவி செயலாளர் முருகன், பாகூர் கிளை செயலாளர் அன்பு நிலவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் கண்டன முழக்கங்களை எழுப்பினார். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், தமிழர் களம் புதுச்சேரி செயலாளர் அழகர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் வெங்கடேசன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை செயலாளர் பாவாடை ராயன், நாம் தமிழர் கட்சி ரமேஷ், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறு செல்வம், புதுச்சேரி தமிழ் சிறகம் செயலாளர் சுகுமாரன், தெய்வ தமிழ் பேரவை ராஜாராம், ஐவேலி கிளை செயலாளர் குமார் ஆகியோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
நாம் தமிழர் கட்சி இளங்கோவன், வேலவன், மகளிராயம் பிரியா, உமா, நந்தினி, கௌசல்யா, கற்பகம், சந்திரலேகா, சித்ரா, ஐயா, அரங்கத்துறை, பெருமாள், ஆறுமுகம், மதியழகன், ராமச்சந்திரன், ஈட்டன், பாஸ்கர், மோகன்தாசு, ஜெயக்குமார், மனோஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஹிந்தி வாக்காளர்களை புதுச்சேரிக்குள் திணிக்காதே, தமிழர் மண் புதுச்சேரியை இன்னொரு இந்தி மாநிலமாக மாற்றாதே என்ற முழக்கங்களை எழுப்பினர். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய ஒற்றுமைப்பாட்டு தினம் திருபுவனை காவல் நிலையத்தில் அனுசரிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அனைத்து காவல் நிலையங்களிலும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் டிஜிபி உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலையத்தின் சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 3 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 130 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடப்பட்டது. ஒற்றுமைக்கான உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து மரம் நடு விழா நிகழ்ச்சி, வினாடி வினா போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற 9 மாணவர்களுக்கு பரிசுகளை திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழங்கினார். முன்னதாக திருபுவனை காவல் நிலையத்திலிருந்து திருபுவனை 4 முனை சந்திப்பு வரை ஒற்றுமைக்கான ஓட்டம் நடைபெற்றது. வெல்கம் டு ஸ்ரீ சப்தகிரி ரியல் எஸ்டேட். கடலூர் மாநகராட்சிக்குள்ள இந்த கடலூர் மாநகராட்சிக்குள்ள வீடு இடமும் வாங்குறது தானே உங்களோட கனவு? அதுக்கான நேரம் வந்தாச்சு. நல்ல விலை போயிட்டு இருக்கிற பிரைம் லொகேஷன்ல கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கான வீட்டு மனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஸ்ரீ சப்தகிரி ரியல் எஸ்டேட். ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, 8 ஃபீட் காம்பவுண்ட் வால், 50 அடி வரைக்கும் அகலமான ரோடு, மெட்ரோ சிட்டில வர மாதிரி கால்வாய் வசதி, தண்ணி, கரண்ட், இப்படி எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம் நம்ம சப்தகிரி ஹைடெக் சிட்டில. உடனே வீடு கட்டி குடியேறுவாங்க. கடலூர் சிட்டியோட சென்டர்ல நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், மால்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஒரே இடம் நம்ம சப்தகிரி ஹைடெக் சிட்டி. கடலூர் ஃபேமஸான சுப்பிரமணிய சுவாமி கோயில் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு அமெனிட்டிஸோட இப்படி ஒரு இடம் அமையாது, இந்த விலையிலயும் கிடையாது. ஸ்ரீ சப்தகிரி ஹைடெக் சிட்டி, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸ்ரீ சப்தகிரி ரியல் எஸ்டேட்ஸ் உங்களின் கைராசியான நிறுவனம். ஸ்ரீ சப்தகிரியில் நீங்கள் முதலீடு செய்யும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஆயுசுக்கும் கேரண்டி உண்டு. இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் ஸ்ரீ சப்தகிரி ஹைடெக் சிட்டி அலுவலகம் மனை பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் தொடர்புக்கு 9894755556 99438 புதுச்சேரியில் வீடு புகுந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பேண்ட் மாஸ்டருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி சாரம் சக்தி நகர் முதல் குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ரமேஷ் என்கின்ற ரமேஷ்குமார், வயது 34. பேண்ட் மாஸ்டரான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி வீடு புகுந்து தனிமையில் இருந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்தார். புகாரின் பேரில் ரமேஷை கைது செய்த உருளையன்பேட்டை போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி வழங்கிய தீர்ப்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேண்ட் மாஸ்டர் ரமேஷ் என்கின்ற ரமேஷ்குமாருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 21,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி விடுதலை நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முப்பரிமாணங்கள் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. புதுவையில் உள்ள வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் முப்பரிமாணங்கள் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி இன்று நடைபெற்றது. ஓவியர் சுகுமாரன், அன்பழகன் ஆகியோர் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். ஓவியர்கள் வசந்தன், மெய்யப்பன், தாயுமானவன் ஆகியோரின் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பார்வைக்கு மற்றும் விற்பனைக்கு 31ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி நவம்பர் வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேசிய ஓவியர் வசந்தன் ஓவியர்களுக்கு நன்றி கூறினார். மேலும் இன்று நடைபெற்ற கண்காட்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள், வெளிநாட்டினர் வந்து பார்வையிட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்த சக்தி பீடத்தில் 16ஆம் ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் 16ஆம் ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா குரு அருள் துணையோடும்
மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தில் சக்தி கொடியேற்றுதலும் அதனைத் தொடர்ந்து கலச விளக்கு வேள்வி பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து அன்னதானம் மற்றும் சமுதாய பணியும் நடைபெற்றது. இவ்விழாவை புதுச்சேரி மாநில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி முருகானந்தம் துவக்கி வைத்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஆன்மீக அன்பர்கள், பக்தர்கள், செவ்வாறை தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அன்னையின் திருவருளை மற்றும் அடிகளாரின் அருளையும் பெற்றனர். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து சொந்த ஊரை காண உயர் ரக இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரைச் சேர்ந்தவர் கெவின். இவரது தாய் தந்தையர் புதுச்சேரி வெங்கடா நகரைச் சேர்ந்தவர்கள். இவர்களும் பாரிஸில் வசித்து வருகின்றனர். தனது மனைவியான ஈமாவிற்கு தனது சொந்த ஊரான புதுச்சேரியை காண்பிக்க கெவின் விரும்பினார். இருவரும் உயர்ரக இருசக்கர வாகனத்தில் 5 மாதங்களுக்கு முன் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டனர். பிரான்சிலிருந்து இத்தாலி, ஸ்லோவேனியா, ரோசியா, கிரீஸ், துருக்கி என 23,000 கிலோமீட்டரை கடந்து உயர்ரக இருசக்கர வாகனத்திலேயே புதுச்சேரி வந்துள்ளனர். 1 மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்புகின்றனர். புதுச்சேரி வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் AATUCயின் 106வது ஆண்டு அமைப்பு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்திய நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் தொழிற்சங்கமான AATUCயின் 106வது ஆண்டு அமைப்பு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் முதலியார்பேட்டை AATUC மாநில தலைமை அலுவலகத்தில் அமைப்பு தினம் நடைபெற்றது. AATUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலேம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கௌரவ தலைவர் அபிஷேகம் கொடியேற்றினார். அகில இந்திய துணைத் தலைவர் ராமமூர்த்தி, விவசாய சங்க தலைவர் கீதநாதன், AATUC மாநில நிர்வாகிகள் அந்தோணி, சந்திரசேகரன், தயாளன், முருகன், முத்துராமன், சேகர், மரி கிறிஸ்டோபர், சிவகுருநாதன், ஹேமலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 7 எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி வழங்கினார். புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டமான இன்று நவம்பர் திங்கள் முதல் நாள் புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி MP ECR சாலையில் உள்ள அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நடத்தினார். இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுகுமாரன், அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சுமதி, தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த கலைவாணி ஆகியோர்களுக்கு செல்வகணபதி MP தள்ளுவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் OBC அணியின் மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,275 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 163 ரூபாய். ஆரோவில் அருகே பட்டப்பகலில் அக்காவின் கணவரை துரத்தி வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட 2 கைது. புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர் ரங்கசாமி. முறைகேடு செய்ய தேர்தல் ஆணையத்தோடு பாஜக சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்கிறது. இந்திய கூட்டணி குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் பங்கேற்க பாஜக மாணவர்களுக்கு அழைப்பு. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பேண்ட் மாஸ்டருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரி விடுதலை நாள் விழா. சட்டப்பேரவையில் தேசிய கொடி ஏற்றி முதல்வர் ரங்கசாமி மரியாதை.